அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 18/2/2025. சஷ்டி திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது. சித்திரை நட்சத்திரம் காலை 7:33 வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சனி பகவான். மீனத்தில் சுக்கிரனுடன் ராகு. ரிஷபத்தில் குரு பகவான். மிதுனத்தில் செவ்வாய் வக்ரமாக. கன்னியில் கேது. துலாத்தில் சந்திரன். இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? எல்லை மற்றும் காவல் தெய்வங்களை வணங்க, விவாதங்களில் கலந்து கொள்ள, வழக்கு பேசி தீர்க்க, கடன் பைசல் செய்ய, மருந்துண்ண நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, காலூன்றி நடக்கும்போது புரியாத வாழ்க்கை கோலூன்றி நடக்கும் பொழுது தானாக புரிந்து விடுகிறது. ஆமாங்க, வயது ஏற ஏற நாம் கடந்து வந்த பாதையெல்லாம் நாம் பின்னோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறோங்க. அப்போ நாம் எப்படி இருந்தோம், எப்படி ஆனோம், இன்றைக்கி எப்படி இருந்துருக்கோம் அப்படிங்கிறதையெல்லாம் அசை போட்டு பார்த்து தன் சொந்த பந்தங்களை எல்லாம் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால் முகத்தில் ஒரு வெளிச்சம், ஒரு தெளிவு, ஒரு துணிவு, ஒரு சின்னதாக ஒரு புன்னகை, அதெல்லாம் கூட இன்னைக்கு எட்டி பார்க்குங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, பழைய பொருட்களை எடுத்துட்டு புதுசு வாங்கி வைக்கிறது, புது வீடு கட்டுறதுல புதுமையாக ஏதாவது நாம் செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறது அப்படின்னு இன்னைக்கு பரபரப்பாகவே நீங்கள் இருப்பீங்க. வண்டி வாகனம் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படும், மாதம் எவ்வளோ நம்ம கட்ட வேண்டியிருக்கும், மாதம் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு மனக்கணக்கும் இன்றைக்கி அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் உங்களையும் மீறி கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரதான் செய்யுது. இருந்தாலும் நீங்களும் சிலதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு தாங்க இருக்கீங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. வியாபாரத்தில் கூட புதுசாக வேறு ஏதாவது நாம் செய்யணும் அப்படிங்கிற முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. வாடிக்கையாளர்களை கவர்ந்து இருக்கிற மாதிரி சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களும் ஒத்தாசையாக இருப்பாங்கங்க. மகளுடைய கல்யாண விஷயமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்தக்கூடிய வரன் ஜாதகம் இன்னைக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய சிக்கல்கள், கடன் பிரச்சனைகள், அதிலேருந்து வெளில வர்றதுக்கான வழிகளும் தெரியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உங்களின் பெயரால் உங்களை அறிமுகம் செய்து கொள்வதை விட உங்களின் செயலால் உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். இந்த உலகம் என்றைக்கும் உங்களை மறக்காது. ஆமாங்க, சிலருடைய விசிட்டிங் கார்டெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஆனால் மக்களுக்காக, சமுதாயத்துக்காக, சொந்த பந்தங்களுக்காக அவங்க ஒரு துளியும் நல்லது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் விசிட்டிங் கார்டு கூட போட்டுக்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட நெருங்கி பழகிறவங்க, சொந்த பந்தம்
எல்லாருமே உங்களை பற்றி சொல்லக்கூடிய உங்களுடைய கொள்கைகளையும் உங்களுடைய கொடுப்பினைகளையும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களையும் சொல்லக்கூடியவர்களாக அவங்கெல்லாம் இருப்பாங்க. அதனால தாங்க எளிமையாக நீங்கள் இருப்பீங்க. அதே நேரத்தில் வலிமையாக எல்லோருக்கும் உதவி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப வருஷமாக நடக்கிற கோர்ட்டு கேஸு சாதகமாகவும் இல்லைன்னா சாதகமாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எடுத்தெடுப்பிலேயே இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கூடிக்கிட்டே போகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வீடுமனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே இன்னைக்கு கூடி வருங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால சில நேரங்களில் சோர்வு களைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. அது ஒரு வகையில் நமக்கு புண்ணியம் தருமே அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இன்னைக்கு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உடன் இருப்பவர்களுக்கு ஓடமாக இருங்கள். உதறி தள்ளிவிட்டு போனவர்களுக்கு பாடமாக இருங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. உங்களை நம்பி இருக்கிறவங்க, உங்ககிட்ட உண்மையாக இருக்கிறவங்க, உங்களுக்கு ஆறுதலாக பேசுகிறவங்க, உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறவங்க, அவங்களையெல்லாம் கரையேற்றக்கூடியவர்களாக நீங்கள் எப்போதும் இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை உதறி தள்ளிட்டு வேணான்னு சொல்லிட்டு உங்களை உதாசீனப்படுத்திட்டு போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பாடமாக தாங்க இருந்துட்டுருக்கீங்க. அவங்க முன்னால் நீங்கள் வாழ்ந்து காட்டிக்கிட்டு தாங்க இருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் உயர்ந்து நிற்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. ஆனாலும் இன்னொரு பக்கம் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தான் சில நேரங்களில் கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் இருக்கும். ஓய்வெடுக்க முடியாமல் ஓடிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு கிடக்கிறோமே, நமக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாதா, இன்னும் எவ்வளோதான் இத்தனை வயசு வரைக்கும் சுமைகளை சுமக்க வேண்டியிருக்கும் தெரியலையே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனால் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் ரொம்ப வருஷமாக தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரம் கூடி வருங்க. மகளுடைய கல்யாணமும் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் எதிர்பார்க்கலாங்க. பூர்வீக சொத்து ஏதோ முன்னோர்கள் செய்த ஒரு சில விஷயங்களால் அது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதே மாதிரி நாம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊரில் இல்லை சொந்த ஊர் பக்கத்தில் ஏதாவது சொந்தமாக வீடு மனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, குணமும் பணமும்
ஒரு வகையில் ஒன்றுதான் இரண்டுமே. ஏனென்றால் இரண்டுமே நிலைத்து நிற்பதில்லை மனிதர்களிடத்தில். ஆமாங்க, குணவானாக சிலர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் குணங்கெட்டவர்களாகவும் சில நேரங்களில் மாறிடுறாங்க. தனவானாக பல நேரங்களில் இருக்கிறாங்க. ஆனால் தனம் குறைந்து சில நேரங்களில் அடிமட்ட நிலைக்கும் மாறிடுறாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு குணமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் குறைவில்லாமல் நிலைத்து நிற்பதற்காக இறைவனை வேண்டிக் கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 4வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் நல்லதெல்லாமே நடக்குங்க. நினச்சதெல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நிறைவேறுங்க. இருந்தாலும் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் உங்களை ஆட்டி படைச்சுன்னு இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. அதே மாதிரி உணர்ச்சி பூர்வமாக ஏதாவது பேசிட்டு உணர்வு பூர்வமாக முடிவுகள் எடுக்க வேண்டாங்க. அறிவுபூர்வமாக யோசிச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிய வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கடுமையான போட்டிகள் இருக்கும். ஆனால் அந்த போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சந்திரன் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சின்ன சின்ன பொறுப்புகள், சின்ன சின்ன பதவிகள், சின்ன சின்ன பாராட்டுதல்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சிலருக்கு புது வேலையும் அமையறதுக்கான சூழல் இருக்குதுங்க. செவ்வாய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் அவங்களாம் நம்மளை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே போல் வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்லைங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்துருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தேவைகளையும் தேடல்களையும் பொறுத்தே மனமானது மகிழ்ச்சியும் நிறைவும் அடைகிறது. ஆமாங்க, நம்முடைய தேவைகள் என்ன, அந்த தேவைகளுக்கு தகுந்தாற் போல் நம்முடைய மனம் சில நேரங்களிலே தேடுதலில் இறங்குகிறது. அதே மாதிரி நம்முடைய தேடல்கள் என்ன அப்படிங்கிறதையும் புரிந்து வைத்து கொண்டு நல்லதை நாம் தேடும்போது நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறது. நல்ல காரியங்களை இறங்கி செய்யும் பொழுது நம்முடைய மனம் நிம்மதி அடைகிறது. அதனால தாங்க மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் எதுவோ அதை மட்டுமே நீங்கள் செய்வீங்க. மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டு வாழ்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சந்திரன் முக்கியமாக எல்லா வகையிலுமே பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். புது முயற்சிகளில் உங்களை ஜெயிக்க வைப்பார். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் எல்லாமே இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் பாராட்டுறதோடு மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. ஆனாலும் கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால எங்கேயாவது கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. இறக்கப்பட்டு ஏமாந்துடாதீங்க. முன்கோபத்தில் எதையாவது பேசி வச்சு அப்புறம் முழின்னு முழிச்சுன்னு இருக்காதீங்க. இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து 2ஆம் வீட்டை பார்க்குறதுனால திடீர் பண வரவு உண்டு. விற்கணும்னு நினச்சி இந்த சொத்து விற்காமலே இருக்குதுன்னு நினச்சி வருத்தப்பட்டீங்க. அது இப்போ நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. வியாபாரத்திலையும் லாபம் உண்டு. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள நாம் எங்கேயும் போக வேண்டாம். நம் அருகில் இருப்பவர்களே நமக்கு அதிகமாக சொல்லிக் கொடுப்பார்கள். என்ன ஒன்று, வலிகள் தான் அதிகமாக இருக்கும். ஆமாங்க, நாம் பெருசாக கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் அதெல்லாம் படிக்கிற படிப்பெல்லாம் ஏட்டு சுரக்கா கூட்டு கொதாத மாதிரி தான் போகுது. ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்கள்ட்டேருந்து நம்ம படிக்கிறோம் பாருங்கள். நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்க, இவங்க சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் பாடம். அதுதாங்க பெரிய பாடமாக இருக்குது. ஆமாங்க, எங்கும் எப்பொழுதும் வாழ்க்கை பாடத்தை முழுமையாக கற்று தெளிந்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. காரியம் பெருசாக, வீரியம் பெருசாக. வீரியப்பட்டதெல்லாம் போதும், வீணானதும் போதும். இனிமேல் வேலை நடக்குதான்னு பார்ப்போம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசன்லாம் முக்கியம் இல்லை, ரிசல்ட்டு தான் முக்கியம். இந்த முடிவுக்கு இப்போ நீங்கள் வேகமாக வேலை பார்க்க தொடங்கிட்டீங்க. சுக்கிரன் உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக, அதாவது நேரடி பார்வையால் பார்த்துட்டு இருக்காருங்க. அதனால் மனசுக்குள்ளார இருந்து வந்த கஷ்டம், குழப்பம் அதெல்லாம் தெளிய ஆரம்பிக்குங்க. உள்ளுக்குள்ளாரையே ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்க தொடங்குங்க. ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப வருஷமாக சொந்த வீடு கட்டணும்னு நினச்சிருந்தவங்களுடைய கனவுகளும் நனவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏற்கனவே வாங்கி போட்டிருந்த 2 இடத்துல ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடத்துல வீடு கட்டிடலாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. பேங்க் லோனுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முக்கியஸ்தர்கள் இருக்கும் இடத்துல உங்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு வீடு அமையுங்க. வியாபாரமும் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேத்திருந்த கோபம் நீங்கி இன்றைக்கி சந்தோஷம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் எல்லோரையும் மன்னித்து தான் வாழ வேண்டும் என்ற அர்த்தமில்லை. எல்லாவற்றையும் மன்னிக்க வேண்டும் என்ற அர்த்தமும் இல்லை. ஆனால் அதே நேரத்திலே சிலவற்றை மறந்துவிட்டாலும் கூட நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. முடிஞ்சால் மன்னிப்பீங்க, அப்படி இல்லைன்னா சரி அதை மறந்துடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. எங்கும் எப்பொழுதும் மறப்போம் மன்னிப்போங்கிற முடிவோடு துணிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கோபப்படக்கூடாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் கூட ஏதாவது கோபப்படுற மாதிரி நம்மக்கிட்ட பேசி வச்சிடுறாங்களே, நம்ம வாயை அப்படியே கிளறி விடுறாங்களே, நாம் என்ன செய்கிறது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தா எந்த வேலையும் தள்ளி தள்ளி போகுதுங்கிற மாதிரியும் சில நேரங்களில் யோசிப்பீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் காலையில் 7:33 சந்திரன் இருந்து விலகிறாரு. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. காலையில் 7:33 சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் உட்கார்ந்துருப்பாருங்க. அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. எந்த வேலை எடுத்தாலும் தள்ளி போகுதேன்னு கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது முணுமுணுப்பு அதெல்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏதோ ஒன்று நாம் சொல்ல போய் அதை அவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு பழசு ஏதாவது மனசில் அவங்க வச்சுக்கிட்டு அவங்க அதை நினச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு சுமார் தாங்க. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு வேலை சுமை இருக்குது. பிள்ளைகள்லையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, கவலைகள் பலூனில் இருக்கிற காற்று மாதிரி. அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற காற்று வெளியில் வந்துட்டால் புஷ்ஷுன்னு ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம மனசில் இருக்கிற கவலைகளை விட்டுட்டோம்னா நம்ம மனசு தெளிவடைஞ்சிருங்க. ஆமாங்க, அதனால தாங்க பெரிய பெரிய பிரச்சனைலாம் பெருசாக உங்களை நோக்கி வருங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருந்து ஆகட்டும் பார்த்துக்கலாம், நம்ம பார்க்காத என்ன இருக்குது அப்படின்னு எல்லாவற்றையும் நேர்கொண்ட நெஞ்சுடன் நிமிர்ந்த நெஞ்சுடன் எதிர்கொண்டு எல்லாவற்றிலும் வெற்றி காணக்கூடிய தைரியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, செலவு தாங்க கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது. எதை போய் தொட்டாலும் செலவு இழுத்து விடுது. சரி, எளிமையாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதையாவது ஆரம்பிக்க போனால் அது வேலையும் இழுத்துக்கிட்டே போகுது, செலவும் இழுத்துக்கிட்டே போகுது. சின்னதாக அந்த ரூஃபில் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு ஆரம்பிக்க போனால் அப்புறம் அந்த ரூமையே சீர்படுத்த வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. அதனால தான் அது அப்படி அப்படியே இருக்கட்டும், எல்லாம் 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. மார்ச் 29ஆம் சனி பயிற்சியும் வருது. சனி பயிற்சி பிறகு எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சிலதை தள்ளி போட்டுக்கொண்டேயும் நீங்கள் இருக்கீங்க. வண்டி வாகனம் அடிக்கடி பழுதாயிட்டே இருக்குது. முக்கியமாக நாம் என்னைக்காவது சில வேலைக்கு போகிற அன்னைக்கு தான் வண்டி முரண்டு பிடிக்குது. கொடுத்துட்டு மாற்றிடலாங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. சுக்கிரன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் பேசலாம். கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய நகை நட்டை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும். போட்டிகள் கடுமையாக இருக்குது, ஆனால் அந்த போராட்டத்துக்கு நடுவிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் உயரதிகாரிகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது காரணம் உங்களுடைய பர்ஃபெக்ஷன் தான். அதனால் வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் சளைக்காமல் எல்லா வேலையும் இன்றைக்கி நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சிறகு இருக்கும் வரை சிட்டுக்குருவியால் பறக்க முடிகிறது. அதுபோல உழைப்பு இருக்கும் வரை நம்மாலும் உயர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம தன்னுடைய உழைப்பால் முன்னேறக்கூடியவர்கள், தன்னுடைய உழைப்பால் எதையும் சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் பணவரவு, செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரம் கூட இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். பணவரவும் உங்களுக்கு லாபமும் அதிகரிக்குங்க. பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. முன்னைய விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு இன்னைக்கு விட்டுக்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் உங்ககிட்ட ஆதரவாக பேசுவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் புது வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. சகோதர வகையில் மட்டும் சின்னதாக சலசலப்புகள் இருக்கும். எவ்வளோ கொடுத்தாலும் இவங்களுக்கு திருப்தி வர மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்லைங்க. திடீர் லாபம் உண்டு. ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால புது சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகஸ்தானாதிபதி புதனாக இருந்து புதன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்துருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரருடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது. நாம் தான் நடந்து நடந்து பாதை போட வேண்டும். ஆமாங்க, வெற்றிங்கிறதெல்லாம் நம்மால் திடீர்னு அடைய முடியாதுங்க. சிலர் வேணால் அப்படி அடைஞ்சதாக சொல்லிக்கலாங்க. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே குறுக்கு வழி, கோண வழி அதெல்லாம் போகவே மாட்டீங்க. நேராக போவோம், நேர்மையாக இருப்போம். இப்போ இல்லைன்னாலும் அடுத்த கட்டத்துலையாவது நாம் வெற்றி அடைவோம். அதுக்காக நாம் குறுக்கு வழியில் போய் தப்பான வழியில் போய் வெற்றி அடையணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி எங்கும் எப்போதும் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டுருக்காரு. பணவரவும் முன்னை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வரலன்னெலாம் சொல்ல முடியாது, வருது. ஆனால் வர்றது எதுவும் கட்டுப்படியாக மாட்டேங்குது. ஏற்கனவே இங்கெல்லாம் வறண்டு போய் கிடக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வர்றதும் உடனே தீர்ந்து போகுது அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷம் உண்டு. பழைய சொந்த பந்தங்கள்லாம் இப்போ உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே உங்களை பார்த்த உடனே லேசாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பேசுகிறதுக்கும் கிட்ட வராங்க. முன்னாடிலாம் பார்த்தாலே அப்படியே பதுங்கி போயிடுவாங்க, இல்லைன்னா பாஞ்சி போயிடுவாங்க. ஆனால் இப்போ புதுசாக பக்கத்தில் நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. இதிலேருந்தே நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமை இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் கால் வலி, கழுத்து வலி, தலைவலின்னு ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டு தானே இருக்குது. அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறதுக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. என்ன எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லின்னு இருக்கேன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இப்போ எந்த வலியையுமே வெளியில் சொல்லிக்காமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, என்னால் ஓட முடிந்தால் நான் ஓடுவேன், நடக்க முடிந்தால் நான் நடப்பேன், தவழ முடிந்தால் நான் தவழ்ந்து செல்வேன். ஆக மொத்தம் நான் என்னால் முடிந்த வரைக்கும் உழைத்து கொண்டே இருப்பேன். முடியலைன்னா கூட என்னால் என்ன முடியுதோ அந்த வகையில் நான் உழைத்து கொண்டே இருப்பேன்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம, அடுத்தவங்க நிழலில் வாழாமல் தன்னுடைய கடின உழைப்பால் தன்மானத்தோடு உயர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. புதனும் சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் தள்ளுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஒரு நாள் தள்ளுறது ஒரு யுகமாக இருக்குதுங்க அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. 4வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால 4 பக்கத்துலேயும் நம்மளை அலகழிக்குதே அப்படிங்கிற மாதிரியும் யோசித்து கொண்டே இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் இருக்கிறதுனால நெருங்கிய சொந்த பந்தங்கள் எல்லாருமே தேடி வருவாங்கங்க. உங்களை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே சிலர் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அசிங்கப்படுவாங்களே தவிர நீங்கள் அசிங்கப்பட மாட்டீங்க. சும்மா தான் உட்கார்ந்துருந்த, கரையோரமாக நின்றுருந்தேன், கடலை காமிக்கிறேன்னு சொல்லி கப்பலில் அழைச்சிட்டு போய் நடுக்கடலில் விட்டுட்டு நம்மளை தத்தளிக்க விட்டுட்டாங்களேன்னு சிலரை நினைத்து நீங்கள் சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. அதனால தாங்க இப்பெல்லாம் யார் எது சொன்னாலும் நீங்கள் நம்புறதே இல்லை. நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் நாம் செய்வோம். அடுத்தவங்களை பார்த்து சூடு போட்டுக்கிட்டது போதும்னு சொல்லி இப்போ தெளிவான முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குது. லாபம் நல்லா இருக்குது. உத்தியோக வகையில் மட்டும் சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு
நண்பர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உப்பும் உரிமையும் அதிகம் எடுத்தால் உணவும் கசந்து போகும், உறவும் கசந்து போகும். ஆமாங்க, அதனால தாங்க சாப்பிட்றது கூட நீங்கள் அளவாக தான் சாப்பிடுவீங்க. அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் ரொம்ப ஒட்டி இழைய மாட்டீங்க. சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு எல்லோரிடமும் பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. யாருக்காகவும் கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7:33 சந்திராஷ்டமம் முடியுது. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல வேலைகள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7:33 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கும், ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும். பணப்பட்டுவாடா செய்வதில் தடுமாற்றம் வரும், பணப்பற்றாக்குறையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நாளைக்கு செய்கிறது நல்லதுங்க. இன்றைக்கு கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பணவரவு செல்வாக்கு எல்லாமே உண்டுங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. வியாபாரமும் இன்னைக்கு சுமாராக தான் இருக்கும். உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் மரியாதை குறைவான சம்பவங்கள் நிகழவும் வாய்ப்பு இருக்கிறதுனால அதிகம் பேசிக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அதே மாதிரி மிளகால் ஆன உணவும் சாப்பிடுங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.